பிள்ளைய வளர்க்கணும்னா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா பத்தாது. சாப்பாடு, ட்ரெஸ், சட்டை, இட்ட, அவனுக்கு தேவையான படிப்பு எல்லாத்தையும் மட்டும் கொடுத்தா பத்தாது. எது ரொம்ப முக்கியம்? தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நிறைய பேர் வந்து மாட்டை வளர்த்துற மாதிரி பிள்ளைய வளர்த்துறாங்க. மாட்டுக்கு வந்து வைக்கோல் கொடுத்து நாங்கள் போடுவோம். பிள்ளைக்கு தேவையானது கூட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறோம். ஆனா எது ரொம்ப முக்கியம்? தேவனுடைய வார்த்தை ரொம்ப மாடு ஆடு கோழி வளர்த்துற மாதிரி பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளை நல்ல காரியங்களை சொல்லி என்ன செய்யணும்? வளர்த்த வேண்டும். இப்ப நான் பேசுறது வந்து ஜீவுக்கு சபை விசுவாசிகள் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் நான் என்ன செய்யறது? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லி தரது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நல்லா கவனிங்க. பிள்ளைகள் பெருசான பிறகு ஞாபகம் வரும். நீங்க சொல்லி கொடுக்கறது பூரா ஞாபகம் வரும். அல்லேலூயா. கண்டிப்பா வந்து பாருங்க, என்ன செய்வாங்க? நீங்க சொல்லி தரது பூரா கர்த்தர் நிச்சயமா எனக்கு என்ன செய்வாரு? செய்வான்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவங்களும் என்ன செய்வாங்க? சில கம்ப்ளைண்ட் எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை, படிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிவியை வச்சுக்கிட்டு சவுண்ட் ஏற்றிடுறது, படிக்க விடாம பண்றது. பெரும்பாலும் வந்து என்ன சீரியல் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்காம விடுறது யாருன்னா பேரண்ட்ஸ் தான். வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் வந்து பெருசா விடவே மாட்டாங்க. தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற பழக்கம் வந்து இருக்கணும். வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா மறதி தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் வேத வசனத்தை எப்படி வாசிக்கணும்? சத்தமாய் வாசிச்சு பழக வேண்டும். ஏன்னா வாசிங்கன்னா வார்த்தையானது உங்களுடைய இருதயத்துல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். சண்டே கிளாஸ்ல எப்படி சொல்லி தருவீங்க இல்லையா? நான் பாடும்போது திரும்பவும் வந்து என்ன செய்யாது? பாடுதா இல்லையா? ஆக்ஷனோட பாடுதா இல்லையா? வசனத்தை 10 முறை சொல்லி தரும்ல. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும் 10 முறை சொல்லித்தரோம். இன்னைக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு முறையும் வாசித்து பழக்கிவிட வேண்டும். வீடு ஆரோக்கியமான இடமா இருக்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை வளர்த்த வேண்டும்.